நுவரெலியா தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த பெண் ஒருவர் கண்டி தல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் குறித்த பெண்ணுடன் தங்கியிருந்த சந்தேக நபர் தொடர்பில் விவரங்கள் தெரிந்தால் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். நுவரெலியா நகரில் தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த பெண் ஒருவர் கண்டி தல்தனிய வைத்தியசாலைக்கு அருகிலிருந்து 17ஆம் தேதி மாலை காரொன்றில் சடலமாக மீட்கப்பட்டவர் நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பல நாட்களாக 2 முறை தங்கியிருந்தமை நுவரெலியா போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் 2ஆம் தேதி அந்த இளம்பெண்ணுடன் விடுதிக்கு வந்து 10ஆம் தேதி விடுதியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார். பின்னர் 16ஆம் தேதி அந்த இளம்பெண் மாத்திரம் தனியாக விடுதிக்கு வந்துள்ளார். அதன் பின்னர் 17ஆம் தேதி இரவு சுமார் 9 மணியளவில் சந்தேக நபர் வாடகை காரில் விடுதிக்கு வந்து தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று விடுதி பாதுகாப்பு அதிகாரியிடம் தெரிவித்து தனது காதலியை ஏற்றுக்கொண்டு விடுதி கட்டணத்தை செலுத்தி அந்த இளம்பெண்ணை காரில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளார். குறித்த சம்பவம் குறித்து விடுதி பாதுகாப்பு அதிகாரி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நுவரெலியா போலீசார் கூறுகையில், அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடற்பயிற்சி நிபுணராக பணியாற்றி வரும் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதான PR சியாமா தர்ஷினி 2023ஆம் ஆண்டு முதல் மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு வெளிநாடு செல்ல இருப்பதாக கூறி தனது வேலையை ராஜினாமா செய்வதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நுவரெலியா போலீசார் கூறுகையில், அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடற்பயிற்சி நிபுணராக பணியாற்றி வருபவரும் வெலிகம பகுதியைச் சேர்ந்தவருமான 33 வயதான PR சியாமா தர்ஷினி 2023ஆம் ஆண்டு முதல் மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு வெளிநாடு செல்வதற்காக கூறி தனது வேலையை ராஜினாமா செய்வதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது காதலரான கண்ணூருவாயைச் சேர்ந்த 38 வயதான DMS தினத் திசாநாயக்க தனது காதலியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பிறகு அந்த பெண்ணை கொலை செய்து அவரை விடுதியிலிருந்து வெளியே கொண்டு சென்று அவரது உடலை ஒரு காரில் ஏற்றிச் சென்று தல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் விட்டு சென்றதன் பின்னர் இது தொடர்பாக தல்தனிய போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் அப்பெண்ணின் முகத்தை மூடியபடி அவரை தூக்கிச் செல்லும் காட்சி விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. எனினும் குறித்த பெண்ணுடன் நுவரெலியாவில் உள்ள தனியார் விடுதிக்கு வருகை தந்த ஆண் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் நுவரெலியா போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபரை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு பொதுமக்களிடம் நுவரெலியா போலீஸ் நிலைய காவல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 071 859 1096 071 859 1097 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்.